மகாநதி சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நர்மதா உட்காந்து அழுந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கிற நம்ம காவேரியும் குமரனும் என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி நர்மதா கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவன் ஸ்கூல்ல ஏதோ ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க, ஆனால் இது வரைக்குமே சொல்லாமல் அவன் இந்நேரத்துக்கு வந்து சொல்கிறான். இந்நேரத்துக்கு யார் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக குமரன் இருந்துட்டு என்ன ப்ராஜெக்ட் செய்யணும், என்னெல்லாம் பொருள் தேவை, அதெல்லாம் நீ ஒரு பேப்பரில் எழுதி கொடு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, அதெல்லாம் காலையில் பார்த்துக்கலாம், காலையில் போய் நேரத்தோடு வாங்கிட்டு வந்து அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நர்மதா இருந்துட்டு காலையில் வாங்கிட்டு வந்தால் அது எப்படி செய்ய முடியும், அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு வெளியே வந்து நின்றுட்டுருக்காங்க. விஜய் இது எல்லாத்தையுமே கேட்ட உடனே ஸ்கூலில் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க, அவங்க ஒரு ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க, சரி நீ என்ன ப்ராஜெக்ட் எடுத்திருக்கியோ அந்த டீட்டெயிலாக சொல்லு, அதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதையும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நர்மதா எல்லா விஷயத்தையும் விஜய் கிட்ட சொல்கிறாங்க. நைட்டோட நைட்டாக அதை போய் வாங்கிட்டு வந்து அவரே செஞ்சிட்ருக்காரு. அதில் வேற பாட்டை வேற சத்தமாக வேற போட்டிருக்காங்க. இந்த பக்கம் சாரதா இருந்துட்டு டெய்லி இந்த குடிகாரனோட வேலை இதுவே போச்சு, எப்படி இந்த இடத்துலலாம் நிம்மதியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. காவேரி ஒரு பக்கம் இவர் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் விஜய் இருந்துட்டு குடிக்கல, நர்மதாவோட ப்ராஜெக்டை வந்து அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அது யாருமே புரிஞ்சுக்காம விஜய் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. நர்மதா இந்த காலையில் பார்த்தானா ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு பக்கம் சொல்கிறாரு. அதோடு முடிச்சிருக்காங்க.